சூரியன் ஒரு நட்சத்திரம். அது பூமியை விட 3,33,000 மடங்கு பெரியது. 10,000 கோடி ஹைட்ரஜன் பாம்கள் ஒரே நேரத்தில் வெடித்தால் எவ்வளவு வெப்பம் தோன்றுமோ அவ்வளவு வெப்பத்தையும் ஒவ்வொரு நொடியும் சூரியன் வெளியிட்டு வருகிறது. அதன் ஈர்ப்பு விசைதான் பூமி உட்பட 8 கோள்களையும் பிடித்து வைத்துள்ளது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் எந்த ஒரு உயிரினமும் வாழாது. பூமி சூரியனிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் அமைந்துள்ளது. ஒளியானது நொடிக்கு 2,99,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சூரியனிலிருந்து இங்கு வர கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் ஆகும். ஈர்ப்பு விசை இங்கு வரவும் அதே நேரம்தான் எடுக்கும். அதனால்தான் சூரியன் மறைந்த சில நிமிடங்களுக்கு பிறகும் நம்மால் ஒளியை பார்க்க முடிகிறது. சரி, ஒருவேளை சூரியன் இந்த நொடியே அழிந்து விட்டால் என்ன நடக்கும்? சூரியன் அழிந்த மறுநொடியே எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் சூரியன் மறைந்ததை பார்த்த மறுநொடியே பூமி சூரியனின் சுற்றுவட்ட பாதையை விட்டு வெளியில் தூக்கி அடிக்கப்படும். பூமி முழுவதும் இருள் சூழ்ந்திடும். சந்திரன் இருக்கும், ஆனால் அதை உங்களால் பார்க்க முடியாது. நட்சத்திரத்தின் ஒளி மட்டுமே அடுத்தது இருக்கும். அடுத்தபடியாக இலைகளில் ஏற்படும் ஒளிச்சேர்க்கையானது உடனடியாக நின்றுவிடும். ஆகவே செடிகள் ஆக்சிஜனை வெளியிட முடியாது. ஆனால் இதனால் பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நமது வளிமண்டலத்தில் நாம் 1000 வருடங்களுக்கு சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் உள்ளது. சூரியன் அழிந்த ஒரு வாரத்தில் பூமியின் வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக குறையும். எனவே மனிதன் உட்பட அனைத்து விலங்குகளும் குளிரால் இறந்துவிடக்கூடும். ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை. சூரியன் அழிய இன்னும் 100 கோடி வருடங்கள் ஆகும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.